Hello everyone, welcome back to the NEET series. Electromagnetic induction lesson ஓட final video தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1A 1B அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி 3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் 10 கொஸ்டின்ஸ் இதில் சால்வ் பண்ண போகிறோம். Question number 21. An EMF of 5 volt is produced by a self-inductance when the current changes at a steady rate from 3 ampere to 2 ampere in 1 millisecond. Find the value of self-inductance. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இஎம்எஃப் வோல்டேஜ் ஒன்று தான் ஓகேயா. ஸோ ஒரு இஎம்எஃப் வந்து ஃப்ளோ ஆகுது எவ்வளோனா 5 வோல்ட்டு ஓகேயா. எதுலன்னா ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் காயில் வெளியே ஃப்ளோ ஆகுது. இதில் கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆம்பியர் கரண்ட் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இருக்குது ஓகேயா. இது நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1 மில்லி செகண்ட் தான் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா delta t is equal to 1 millisecond அப்படின்னா 10 to the power of minus 3 second. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன. ஸோ டைரக்டான ஃபார்முலா தான் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இப்போ எனக்கு எல் வேணும் அப்படின்னு சொன்னால் எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் டிடி டிவைடட் பை டிஐ. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்சிலான் வந்து வோல்டேஜ். ஸோ 5 வோல்ட். டைம் எவ்வளோ ஆச்சு 10 to the power of minus 3 seconds ஆச்சு கரெக்டாக. சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோ. ஸோ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இதானே சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 5 minus 5 டிவைட் பை மைனஸ் 1 இன்ட்டு 10 to the power of minus 3. இது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 இன்ட்டு 10 to the power of minus 3. ஸோ 5 இன்ட்டு 10 power minus 3 மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா. ஓகே இதுதான் மில்லி ஹென்ரி. ஸோ மில்லின்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 5 மில்லி ஹென்ரி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். Faraday law ஆர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டேஷ். ஸோ Faraday law வந்து எதோட கன்சர்வேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட கன்சர்வேஷன் தான் Faraday law. அதே மாதிரி லென்ஸ்லாவும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் தான். Faraday லென்ஸ்லாவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது ஓகேயா. ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5 by dt அப்படின்னு சொல்கிறதா என்னன்னா Faraday law. மைனஸ் d5 by dtன்னு சொல்கிறது லென்ஸ் லா. ஸோ ஆக்சுவலாக இதோட மெயின் என்ன கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனர்ஜி கன்சர்வேஷன் தான். இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா அப்போசிங் கரண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு நெகட்டிவ் சைன் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் தான். when the number of turns and the length of the solenoid are doubled keeping the area of cross section same the inductance. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் நீங்கள் 2 டைம்ஸ் ஆக்க போகிறீங்க. அதோட லென்த்தையும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆக்க போகிறீங்க. அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அப்போ இண்டக்டன்ஸ் என்ன ஆகும். ஸோ நான் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நூ ஐ சரிங்களா. ஸோ நானு ஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, ஏ பார்த்தீங்கன்னா ஏரியா, இந்த நியூ நாட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஐ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஓகேயா. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டபுள் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரெக்டாக. ஏன்னா 2 எண் இருக்குது. அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை 2 டைம்ஸ் ஆக்குனீங்கன்னா இது என்ன ஆயிரும் இண்டக்டன்ஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் கரெக்டாக இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து டபுள் ஆக்குறாங்க. ஸோ லென்த்தை டபுள் ஆகுனாங்கன்னா கரண்ட் வந்து பாதி ஆயிரும். இது எப்படி நம்ம சொல்லலாம் ஐ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கரெக்டாக இல்லையா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக தான் போகும். அப்போ ஐ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த்னு சொல்லிக்கலாமா. அப்போ கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் கரெக்டாக இல்லையா. அப்போ லென்த்து வந்து ட்வைஸ் ஆயிடுச்சுன்னா கரண்ட் வந்து பாதி ஆயிருமா கரெக்டாக இல்லையா. அப்போ இந்த 4 எதுக்காகனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் பண்ணுறதுனால 4, கரண்ட் பாதி ஆகிறதுனால என்னது டிவைட் பை 2. ஸோ ஏன்னா லென்த்து வந்து டபுள் ஆயிடுச்சு அப்போ இது பாதி ஆயிரும். அப்போ 2. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன இஸ் டபுள்ட். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். when the number of turns in a coil is doubled without any change in the length of the coil then self inductance will become. ஸோ அதே ஃபார்முலா தான் நானு ஐ. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா லென்த்தில் சேஞ்ச் இல்லை. ஸோ லென்த்தில் சேஞ்ச் இல்லைன்னா என்ன ஆகும் கரண்ட்லேயும் சேஞ்ச் இருக்காது. அப்போ லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து 4 டைம்ஸ் ஆயிரும் கரெக்டாக. ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4. The total charge induced in a conducting loop when it is moved in a magnetic field depends on.
ஸோ டோட்டல் சார்ஜ் இன்டியூஸ் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅/dt. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து டோட்டல் சார்ஜ் கேட்குறாங்க, டோட்டல் இஎம்எஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் இஎம்எஃப் வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கோ அதுக்கு பொறுத்து என்ன சேஞ்ச் ஆகும், உங்களோட இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும். ஆனால் கொஸ்டின் அது கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சார்ஜ் இன்டியூஸ் ஆகுறது வந்து எதை பொறுத்து. ஸோ வோல்டேஜ் கேட்கல, அவங்க டோட்டல் சார்ஜ் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த எப்சிலான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இல்லாத வோல்டேஜ் கரெக்டாக. அப்போ V is equal to IR அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த எப்சிலானுக்கு வந்து நான் IR அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா I into R is equal to minus d∅/dt. கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ணணும், டோட்டல் எனக்கு சார்ஜ் தான் வேணும். அப்போ ஐ நான் என்ன எழுதிக்கலாம், dq/dt into R is equal to minus d∅/dt. ஸோ இப்போ இந்த ரெண்டு dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த உங்களோட சார்ஜ் கரெக்டாக, சார்ஜ் வந்து எதை பொறுத்து இருக்கும், இதை பொறுத்து இருக்கும். இது என்னது ஆக்சுவலாக சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கரெக்டாக இல்லையா? இது வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு தான் ப்ரொபோஷனலாக இருக்கும். எது சார்ஜ். அதே இஎம்எஃப் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப், ஏன்னா டினாமினேட்டர் டைம் இருக்குல்ல, அப்போ என்ன சொல்லுவோம் அது பேர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் டைம் இல்லை, அப்போ என்னது வெறும் டோட்டல் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நான் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன், அப்படின்னா நானும் தப்பாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேயா? கரண்ட்டும் எதை பொறுத்து இருக்கும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஆனால் அவங்க கேட்டது சார்ஜ் எதை பொறுத்து இருக்குது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு வார்த்தை முக்கியம் கொஸ்டினில். A rectangular coil of 20 turns and area of cross section 25 centimeter square. So 20 turns, area of cross section 25 centimeter square, has a resistance of 100 ohm. If the magnetic field which is perpendicular to the plane of the coil changes at the rate of 1000 Tesla per second, the current in the coil is. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ ரெக்டாங்குலர் வேணால் வரைஞ்சிக்கோங்க, ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டர்ன்ஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எனக்கு மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திரம். அப்போ நான் என்ன பண்ணணும், 25 into 10 to the power of minus 4 மீட்டர். கரெக்டாக மீட்டர் ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 100 ஓம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. அப்போ dB/dt கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 1000 டெஸ்லா பர் செகண்ட். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏரியா சேஞ்ச் ஆகலை, ஆங்கிள் சேஞ்ச் ஆகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து இதில் நிறைய ஃபார்முலா தெரியாது, ஆனால் இந்த ஃபார்முலா வந்து நான் கொண்டு வரணும். என்னது, E is equal to minus d∅/dt. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ n into minus n into d∅/dt. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1 அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல n வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ உங்களுக்கு d∅/dt என்னது ஆக்சுவலாக n into d∅. ஸோ d∅ வந்து பார்த்தீங்கன்னா b.da. கரெக்டாக இல்லையா? ஸோ ஏல சேஞ்ச் இல்லை, அதனால் நான் ஏ வெளியே வச்சுருக்கேன். இந்த dB/dtன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா phi is equal to b into a. ஓகேயா? ஸோ இந்த b மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதனால இப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேயா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கரண்ட் கேட்குறாங்க. இப்போ இந்த போன கொஸ்டினில் பண்ண மாதிரி தான். இந்த எப்சிலான் ஆக்சுவலாக என்னது, ஒரு வோல்டேஜ். வோல்டேஜ் ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் வந்து v is equal to IR is equal to n. என்னோட வேல்யூ என்னது 20. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 பார்த்தீங்கன்னா dB/dt மொத்தமாக தான். ஸோ டைம் வந்து டிவைட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ dB/dt 1000 per second 1000 டெஸ்லா per second அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏரியா 25 into 10 to the power of minus 4. இப்போ எனக்கு I வேணும் அப்படின்னு சொன்னால் I is equal to 20. ரெசிஸ்டன்ஸ் டினாமினேட்டரில் வந்துருமா, இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இந்த சைடு வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 100. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 2 into 25 அப்போ 50யா? இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ இதில் எந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பியரில் இருக்குது. ஸோ 10 பவரில் எதுவுமே வச்சுக்கல. இப்போ நான் இதையும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நார்மலாக மாற்றணும். அப்போ 10 power minus 4 அல்ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.5 ஆம்பியர். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர்.
லென்ஸ் லா இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது. A coil having 500 square loops, each of side 10 cm, is placed normal to a magnetic flux which increases at the rate of 0.1 Tesla per second. So actually the magnetic flux கிடையாது, magnetic field. The induced EMF in voltage is. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் வந்து V = IR போட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இஎம்எஃபே கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடையாது, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேபி கொஸ்டின் தப்பாக இருக்கும், இல்லைன்னா நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டெஸ்லா பர் செகண்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ சப்போஸ் அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன இருக்கணும், வெப்பர் பர் செகண்ட் இருந்திருக்கணும். ஓகேயா. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் லூப்னு சொல்லியிருக்கான். ஸ்கொயர் லூப்னு கொடுத்துட்டு 500 டர்ன்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 500. சைடு பார்த்தீங்கன்னா A = 10 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா 0.1 மீட்டர். கரெக்டா. இப்போ இதுக்கு ஸ்கொயர் வேணும், ஏன்னா A ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர்னு இது ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. சரியா, அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் கன்ஃபியூஸ் பண்ணி, இது வந்து ஸ்கொயர். கரெக்டா. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர். அப்போ அதான் உங்களுக்கு கேபிட்டல் A, ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.01 மீட்டர் ஸ்கொயர்னு வருமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் dV/dt is equal to 0.1 டெஸ்லா பர் செகண்ட். இப்போ உங்களோட இஎம்எஃப் என்ன? ஸோ இஎம்எஃப் ஃபார்முலா என்னது, n × dφ/dt that is equal to n × இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, ஏரியாவில் சேஞ்ச் இல்லை. அப்போ n 500 × 0.1 × 0.01. The self-inductance of a coil is 5 Henry. A current of 1 amp changes to 2 amp within 5 seconds through the coil. The value of induced EMF will be. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் காயில் இருக்குது, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ஹென்ரி. கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பில் இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்ப் ஆயிடுச்சு. ஓகேயா. ஸோ டைம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா இது நடக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் நடக்குது. அப்போ வோல்டேஜ் எவ்வளோ, ஸோ EMF is equal to -L × dI/dt. ஸோ L 5 × சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ 1 ஆம்ப்லேருந்து 2 ஆம்ப் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் சேஞ்ச் எவ்வளோனா 2 - 1 பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேயா. 1 டிவைட் பை டைம் எவ்வளோ ஆச்சு, 5 செகண்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க மைனஸ் ஏன் விட்டுரும் அப்படின்ட்டு. மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸில் அது எதுக்காக நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இண்டிகேட் பண்ணுறோம். இல்லை உங்கள் ஆன்சர்லையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் மைனஸ் வந்து வரி பண்ணிக்க வேணாம். அப்போ 5 × 1/5, இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வோல்ட். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். In electromagnetic induction, the induced EMF in a coil is independent of. ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் EMF is equal to 1 L × dI/dt சொல்லிக்கலாம். கரெக்டா. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறோம், -dφ/dt. ஓகேயா. ஸோ இங்கே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை பொறுத்து மாறும். டைமை பொறுத்து இருக்குன்னு கேட்டால் 2 ஃபார்முலா டைமை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எந்த ஃபார்முலையில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வராது. ஓகேயா. ஸோ இன்டியூஸ்ட் EMF பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் 6th லெசன் முடிச்சிட்டேன். நீங்கள் எத்தனை லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 10 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 10 கொஸ்டின்ஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். சரிங்களா. யூ ஹேவ் டு ஒர்க் ரியலி வெரி ஹார்ட். நீங்கள் படிங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேயா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் என்ன டவுட்னாலும் எங்களுக்கு தெரிய வைக்கலாம். Thank you.